ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தோம்னா நார்த் சென்டினல் ஐலாண்ட். ஸோ இந்த ஐலாண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் இருக்குன்னா அந்தமான் நிக்கோபாரில் லொக்கேட் இருக்குது. ஸோ இந்த ஐலாண்ட் பார்த்திங்கன்னா ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, அதுக்கு என்ன ரீசன்னா அங்கே வாழ்கிற பழங்குடியின மக்கள் தான் இந்த இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிற காரணம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியின மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆபத்தானவங்க. அந்த ஐலாண்டு போகிறது ரொம்ப டேஞ்சரான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மக்கள் பார்த்தோம்னா அந்த தீவை விட்டு அவங்க வெளியே வந்ததே இல்லை. ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்மளை யாரையுமே அந்த தீவுக்குள்ளே அதாவது அந்நியர்கள் யாரையுமே அந்த தீவு மக்கள் வந்து அவங்க ஐலாண்டுக்குள்ளே விட்டதே கிடையாது. ஸோ இதெல்லாம் என்ன ரீசன் சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த தீவோட மொத்த பரப்பளவு பார்த்தோம்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர்ஸ் தான். அதாவது ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டுக்கு போகிறதுக்கு 60 கிலோமீட்டர்ஸ் தான் ஆகும். ஸோ இப்போ அந்த தீவோட பக்கத்தில் நியர்பை ஐலாண்ட் எதுன்னு பார்த்தோம்னா அந்த போர்ட் பிளேயர், அப்புறம் அந்த அந்தமான், அந்த மற்ற ஐலாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதோட நியர்பை ஐலாண்ட் பார்த்தோம்னா சம் வில்லேஜ் சொல்கிறாங்க. அந்த வில்லேஜுக்கும் இந்த ஐலாண்டுக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்னா 36 கிலோமீட்டர்ஸ். ஸோ இந்த ஐலாண்டுக்கும் போர்ட் பிளேயருக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்னா மேக்ஸிமம் 50 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். இப்போ இந்த ஐலாண்ட் பார்த்தோம்னா ஒரு ஐசோலேட்டட் ஐலாண்ட். ஸோ அந்த ஐலாண்டுக்குள்ளே வெளியே அந்த அவுட் சைடர்ஸ் வந்து யாரும் உள்ளே போகக்கூடாது. இது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சட்டம் வந்து போட்டிருக்காங்க. இந்த மாதிரி இந்த ஐலாண்டுக்குள்ளே அவுட் சைடர்ஸ் யாரும் உள்ளே போகக்கூடாது. ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டட்னா ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஐலாண்ட். அந்த ஐலாண்ட் வந்து அந்த மக்கள் வந்து அவங்க வெளியே வரவே மாட்டாங்க. இந்த ஐலாண்ட் மக்கள் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா பார்க்க ஆஃப்ரிக்காக்காரங்க மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே ஆஃப்ரிக்காவிலேருந்து இங்கே இந்த ஐலாண்டுக்கு வந்து மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. இந்த ஐலாண்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு அப்படியே ஃபுல்லாகவே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கும். அதாவது ஹெலிகாப்டர்லேருந்து பார்த்தா கூட அந்த அளவுக்கு பெருசாக உள்ள எந்த மாதிரி இருக்குன்னு நமக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தீவில் அந்த மக்கள் வந்து எத்தனை பேர் வாழ்கிறாங்கன்னா மேக்ஸிமம் 50-100 பேர் அவ்வளோதான் வாழ்கிறாங்க. இந்த அளவுக்கு டேஞ்சராக இருக்கிற ஐலாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயில் கைதி வந்து அந்த ஐலாண்டில் போய் மாட்டியிருக்கான். ஸோ மாட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஐலாண்டில் இருக்கிற மக்கள் பார்த்தோம்னா அந்த ஜெயில் கைதியை குத்தி கொண்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தோம்னா 1974 ஒரு ஃபிலிம் க்ரூ, அது எந்த ஃபிலிம் க்ரூன்னு கரெக்டாக தெரியல, பட் அந்த ஃபிலிம் க்ரூ பார்த்தீங்கன்னா அந்த வழியாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்போது அந்த ஐலாண்டில் இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள் வந்து அந்த க்ரூவை பார்த்து அம்பலை விட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 90s பார்த்தோம்னா இந்தியன் கவர்மெண்ட்டே அந்த ஐலாண்டில் இருக்கிற மக்களை தொடர்பு கொள்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் தொடர்பு கொள்ள ட்ரை மட்டும் பண்ணாமல் அவங்க போய் மீட்டும் பண்ணியிருக்காங்க. சம் ஆந்த்ரோபாலஜிஸ்ட்னு சொல்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு 4-5 பேர் பார்த்தோம்னா அந்த தீவுக்கு போய் அந்த பழங்குடியின மக்களை மீட் பண்ணியிருக்காங்க. மீட் பண்ணி அவங்க அந்த மக்களுக்கு பார்த்திங்கன்னா இவங்க கோகோனட்ஸ் சம்திங் அவங்க இந்த மாதிரி இப்போ இந்த சம் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்து அந்த டைமில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஃப்ரெண்ட்லியாக தான் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் லேட்டராக பார்த்திங்கன்னா அந்த மீட்டும் பெருசாக அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகலை. ஸோ அப்புறம் 2004 பார்த்தோம்னா சுனாமி வந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும் 2004 பார்த்தோம்னா சுனாமி வந்துச்சு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஹெலிகாப்டர் அனுப்பிச்சு அந்த இடத்துல பார்த்துருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற மக்களுக்கு ஏதாச்சும் டேமேஜ் ஆயிருக்கா, அப்புறம் அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபுட் ஏதாச்சும் வேணுமான்னு சொல்லி பார்சலெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ரீசன் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் அவங்க ஏதோ சம்திங் வருதுன்னு சொல்லி அந்த ஹெலிகாப்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எதுவுமே அந்த சுனாமி டைமில் அவங்களுக்கு எதுவுமே கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. 2006 பார்த்தோம்னா 2 ஃபிஷர்மேன்ஸ் வந்து அந்த தீவுக்கு போயிருக்காங்க. ஸோ போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பழங்குடியின மக்கள் வந்து அந்த ஃபிஷர்மேன்ஸை குத்தி கொண்டுட்டாங்க. ஸோ அந்த பாடியை ரிட்ரீவ் பண்ணுறதுக்காக நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் அந்த ஐலாண்டுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. பட்டு அந்த பழங்குடியின மக்கள் பார்த்திங்கன்னா அந்த பாடி எடுக்க விடாமையே ஹெலிகாப்டர்ஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 2018 ஒரு அமெரிக்கன் அட்வென்ச்சர் பிளாகர், அந்த அமெரிக்கன் பிளாகரோட பேர் என்னன்னா ஜான் ஆலன். ஸோ அவர் பார்த்திங்கன்னா அந்த மக்களை வந்து போய் சந்திச்சிருக்காரு. ஸோ சந்தித்து அவர் சம்திங் அந்த மக்களை பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவங்கள கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்துலையே அவர் இறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் அந்த ஐலாண்டை விட்டு அவர் வெளியே வந்ததா எந்த நியூஸுமே இல்லை. இந்தளவுக்கு அங்கே வாழ்கிற பழங்குடியின மக்கள் வந்து ஏன் அவுட் சைடர்ஸை ரெசிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. ஸோ 1880 பார்த்தீங்கன்னா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னென்னா அந்த டைமில் பார்த்தோம்னா 1880 வந்து இந்தியா வந்து பிரிட்டிஷ் ஆட்சியில் தான் இருந்திருக்கு. ஸோ அந்த டைமில் ஒரு ஆஃபீஸர், அதாவது நேவல் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஒரு மௌரிஸ் விடால் போர்ட்மேன். ஸோ இவர் பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த ஐலாண்டுக்கு போயிருக்காரு. ஸோ அந்த ஐலாண்டுக்கு போனது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற 2 அடல்ட்ஸையும் அப்புறம் 4 சின்ன குழந்தைகளை அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு.
ஸோ கூட்டிட்டு அங்கேருந்து அவர் போர்ட் பிளேயருக்கு, அதாவது அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட், அந்த ஐலாண்டோட கேபிட்டலான போர்ட் பிளேயருக்கு அவர் வந்து அந்த 6 பேரையும் கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஸோ கூட்டிகிட்டு போனதில் இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இம்யூன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனாலே பார்த்தோம்னா அந்த அடல்ட்ஸ் 2 பேர் வந்து அந்த கூட்டிகிட்டு போன இடத்துல இறந்துட்டாங்க. ஸோ அதனால அந்த 4 சின்ன பசங்களையும் திருப்பி கொண்டு வந்து இந்த ஐலாண்ட்லேயே விட்டுருக்காங்க. ஸோ இதனாலே பார்த்தோம்னா அந்த ஐலாண்ட் மக்கள் வந்து இந்த வெளியிருந்து வர அவுட்சைடர்ஸை உள்ள அலோவ் பண்ணுறதே இல்லை. ஸோ அதனால தான் அட்டாக் பண்ணுறாங்க. இதுலேயே இன்னொரு தியரி என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த 6 பேரை இந்த ஆஃபீஸர் கூட்டிகிட்டு போனார்ல, ஸோ அந்த கூட்டிகிட்டு போன இடத்துல பார்த்தீங்கன்னா சம் டிசீஸ் அஃபெக்ட் ஆகி அந்த 2 அடல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இறந்துருக்காங்க. ஸோ பேலன்ஸ் இந்த 4 பேரை கொண்டு வந்து விட்டதுக்கப்புறம் அந்த டிசீஸ் வந்து இந்த குழந்தைகளுக்கும் அஃபெக்ட் ஆகி அவங்க கொண்டு போய் விட்டதுக்கப்புறம் அந்த குழந்தைங்கள்லேருந்து அங்கே இருக்கிற அந்த பழங்குடியின மக்களுக்கு வந்து சில பேருக்கு அஃபெக்ட் ஆகி நிறைய பேர் அங்கே இறந்துருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்புறம் 1997 பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துக்கு யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லி ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதையும் மீறி தான் 2018 நம்ம அமெரிக்கன் பிளாகர் வந்து அந்த இடத்துல போயிருக்காப்புல. ஸோ இப்போ என்னென்னா நமக்கு எல்லாருக்குமே என்ன கியூரியஸாக இருக்குன்னா, அந்த இடத்துல இருக்கிற மக்கள் வந்து எப்படி வாழ்கிறாங்க, ஸோ அவங்க வாழ்க்கை முறை, அப்புறம் அவங்க லாங்குவேஜ், ஸோ அவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி அங்கே வாழ்கிறாங்க, எதுவுமே வெளியே இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ ஏன்னா மேலேருந்து பார்த்தா கூட அந்த இடத்துல ஒன்றும் தெரியாது. ஏன்னா ஃபுல்லாகவே காடு தான். ஸோ அடியில் என்ன நடக்குது எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஹெலிகாப்டர் மூலிமா போனாலும் அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறாங்க. அங்கே வாழ்கிற மக்கள் பார்த்திங்கன்னா அவங்க எந்த மாதிரி இருக்காங்க, ஸோ நமக்கு எதுவுமே அது தெரியாது. ஸோ அவங்க எந்த மாதிரி மொழி பேசுகிறாங்க, அவங்க பழக்க வழக்கம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அவங்க காட்டுவாசிகள் மாதிரி வாழ்கிறாங்கன்னு மட்டும் நமக்கு தெரியும். ஸோ இப்போது உங்கள் கருத்து என்ன? இப்போ அவங்க வந்து வெளியிருந்து உள்ளே போகிறவங்கள அவங்க அலோவ் பண்ணாமல் இருக்கிறது சரியா தப்பா? நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.